வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரெசின் ஆர்ட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதெல்லாம் நான் பண்ண ரெசின் ஆர்ட் கீச்செயின்கள் தான். நீங்கள் ரெசின் ஆர்ட் கோர்ஸை எடுத்துக்கோங்க. மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று வீடியோவா அல்லது ரீலாக பார்த்துருக்கீங்களா? தயவு செய்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ரெசின் ஆர்ட் செய்ய ரொம்ப ஈஸி இல்லை. ரெசின் படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்ல கோர்ஸ் சேர்ந்து படித்து முதல் நாள் படித்து அடுத்த நாள் செய்வதில்லை ரெசின் ஆர்ட். நிறைய பேர் நினச்சிருக்காங்க 2 லிக்யூரை மிஸ் பண்ணி போட்டால் போதும், இதுக்கு இவங்க இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களான்னு. அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். ஒரு ஃப்ரேமுக்கெல்லாம் ரெடி பண்ணி காய வைக்கும்போது தான் பூச்சிக்கெல்லாம் என்னமோ கோமோ அது போது தான் அந்த ஃப்ரேமில் வந்து விழுந்துடுவாங்க. பூச்சிகள் கிட்ட இருந்து காப்பாற்றி டஸ்ட்டு படாமல் ஃபுல் க்ளோஸி ஃபினிஷாக பண்ணி கொடுத்தா கஸ்டமர் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லிடுவாங்க. அப்போ மனசே உடஞ்சி போயிடும். இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பண்ண 3 நாட்கள் வேணுங்க. அது 3 நாட்களும் நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதில் வேணும். அப்போது தான் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆகும். கஸ்டமர் கிட்ட நம்ம ஒரு ரேட்டு சொன்னால் அவங்க இதுக்கு இவ்வளோ ரேட்டா கேட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்போது நானும் எதுக்கு இந்த ரெசின் ஆர்ட்டை படித்தேன்னு நினைப்பேன். ஆனால் ஃபேஷனாக எடுத்துக்கிட்டா எல்லாம் சுமைகரம் தாண்டி அழகாக போகும். ரெசின் ஆர்ட்டில் மிக்சிங் சரியில்லைன்னா அந்த ரெசின் ஆர்ட்டு அப்படியே வீணாக போயிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் நல்ல ரேட் இருக்குதுல. அதில் எங்களோட எஃபெக்டும் நிறையா இருக்குது. அது புரிஞ்சு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க கைஸ். இதில் உங்களுக்கு எந்த கீச்செயின் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் பண்ணதில் எது பெஸ்ட்டாக இருக்குது எது அழகாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.